ஹலோ ஹாய், நான் உங்கள் கார்த்திக் மதி. இன்றைக்கி என்னென்னா, நம்ம வந்து இந்த துத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. துத்திக்கீரை பல விதமான மருத்துவ குணம் உள்ளது. இதில் வந்து எங்கள் வீட்லேயும் வந்து அம்மா நிறைய பேருக்கு இந்த படுவம், மூலம், பௌத்திரம், அப்புறம் வயிற்று புண்ணு, அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து ஒரு மாதிரி என் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. நான் ஒரு நாளைக்கு 200 ரூபா டாக்டர்கிட்ட காட்டி ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் காட்டி அதை இது பண்ணும்போது கூட என்னால் வந்து கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நானாக இதை வந்து சரி பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் தீர்க்கும்போது அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து அந்த காலில் 2 குழந்தைக்குமே அப்படியே பத்தையாக காலிலேருந்து சதை கழுண்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் இதை வச்சு தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இந்த மூலிகை வந்து அந்த அளவுக்கு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த இலை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து இதய வடிவில் இருக்கும். இதில் பலவித 3 விதமாக இருக்குது. 3 விதமாக இருந்தாலும் இது இதய வடிவில் இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து மஞ்சள் கலர் பூவு இன்னும் பெருசாகவும் பூக்கும். அது மாதிரி சீப்பு இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் வந்து எவ்வளோ ஜாலியாக வச்சு விளையாடுவோம். நாங்களாம் தலையில் சீவி விளையாடுவோம். அது மாதிரியே சீப்பு வடிவுலையும் இருக்கும். இந்த தொத்திக்கீரை பல விதமான இது. அதே மாதிரி பௌத்திரம் வந்தாக்கா இதை வந்து விளக்கெண்ணெயில் கொஞ்சம் அலசிட்டு அதை வந்து நம்ம நல்லா வதக்கி ஒரு வெள்ளை துணியில் வச்சு பௌத்திரம் வந்து இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே ஒரு வெள்ளை துணியில் கட்டி அது மேலே உட்காந்துட்டாக்கா அந்த பௌத்திரம் அமுங்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே நிறைய வந்து பிரச்சனை இருக்கும்போது நமக்கு புண்ணு வயிற்றில் அதிகப்படியான புண்ணு இருக்குதுனாக்கா இதை பொரியலாக செஞ்சும் நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா இதை வந்து ஒரு கஷாயமாக செஞ்சும் நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி இதில் என்னென்னலாம் போட்டு நான் வந்து அதை வந்து ஒரு மருந்தாக்கி என் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சேன் அப்படின்றதையும் காட்டலாம். படுவம் வந்து கொப்பளம் 4 பட்டை கொப்பளத்தில் சீடு பிடிச்சி அது வந்து வடியாமலே அப்படியே வந்து ரணமாகி கொடை வச்சிருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது இதை வந்து அரைச்சி இதனோட வந்து மஞ்சள், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு வைப்பாங்க. அதை வச்சு நல்லா ஒட்டை அரைச்சி அந்த படுவத்து மேலே வைப்பாங்க. வச்சு அதை கட்டி எடுப்பாங்க. அது அப்படியே சீடெல்லாம் சப்பி எடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்தேன். இதை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இதை நான் வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் போட முடியல. நம்மளுடைய ஏரிக்கரை, சாதராப்பட்டி ஏரிக்கரை இது. என்னுடைய ஊருடைய ஏரிக்கரையில் இந்த செடி நான் எங்கே பார்த்தாலும் பார்த்தேன். சரி, நேச்சரும் நல்லா இருக்குது, தண்ணியும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த செடி இருக்கவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது. சரி, நம்ம இதை பற்றி எடுத்துடலாம், இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த செடி பாருங்கள் எவ்வளோ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த செடி வந்து இங்கே தான் அங்கே தான் இல்லை, எல்லா இடத்துலையுமே வளர்ந்துருக்கும். அந்த செடியோடைய உபயோகத்தையும் அதனுடைய பயன்களையும் மருத்துவ குணங்களையும் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து பொரியல் கூட செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு, 4 பட்டை புண்ணை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து இதுக்கு கண்டிப்பாக இருக்குது. கேன்சரை குணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப அது நமக்கு விஞ்ஞானபூர்வமாக தெரியாத விஷயத்தை நம்ம பகிரவும் கூடாது. பட் ஆனால் எல்லா புண்ணையுமே ஆற்றக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. சீடை கரைக்கக்கூடிய பவரும் இருக்குது. பௌத்திரத்தை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பவரும் இருக்குது. நிறைய இதில் மருத்துவ குணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய வீட்டில் என்னுடைய பாட்டனார், என்னுடைய அம்மா அவங்கெல்லாம் வந்து செய்த வைத்தியங்களை நான் பார்த்துருக்கேன். அதன் வழியில் தான் வந்து சரி நம்ம இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ நம்ம வந்து இதில் என்னென்னலாம் அரைச்சி நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம போயிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க போகலாம். அந்த இலையை நம்ம பார்த்தோம். அங்கே ஏரிக்கரையில் வந்து பறிச்சுட்டு வந்துருக்கேன். அது வந்து இப்போ அந்த கொப்பளத்தில் வந்து சீடு பிடிச்சிருந்தேன்னா உடையாத கொப்பளத்துக்கு இந்த காலில் சொன்னேன் இல்லைங்களா, பத்தையாக வந்து சதை அப்படியே பேத்துட்டு வருதுன்னு, அதுக்கும் இது வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு எப்படி நம்ம அந்த மருந்தை பயன்படுத்தலாம்? என் அம்மாலாம் செஞ்ச, எங்கள் தாத்தா எல்லாமே அந்த காலத்தில் இருந்து செஞ்ச ஒரு வைத்தியம் தான் இது. ஸோ தெரிஞ்சதுனால நான் இதை நான் செய்கிறேன். ஸோ நீங்களும் சரி, உங்களுக்கு கிடைச்ச எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நம்ம வந்து மருத்துவமனைக்கு கொடுக்குற காசை நம்ம வந்து மீட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே வந்து இயற்கை மருத்துவம் மூலிமா எப்படி சரி பண்ணிக்கலாம்ன்றதை தான் நான் இது பண்ணுறேன். இப்போது நான் அந்த இலையை வந்து அரைச்சிக்கிறேன். நான் எப்போவுமே என் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும்போது நான் இப்படி தான் செஞ்சேன். அதை நம்ம நல்லா நசுக்கிக்கணும். எங்கள் அம்மாவும் இப்படி தான் செஞ்சாங்க. எங்கள் தாத்தா கிட்ட எங்கள் அம்மா கற்றுருக்காங்க. வீட்டில் தேடி கடிக்கெலாம் மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இந்த இது வைத்தியம் நிறைய பேருக்கு கையில் வந்து சீடு வச்சுருக்கோம். அந்த சீடு வச்சுருந்த புண்ணெல்லாம் வந்து உடையிறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட தான் வருவாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த நல்லா நம்ம அரைச்சிட்டு இதில் 3 பூண்டு பல் அது கூடவே வச்சு அரைச்சிக்கணும். தோடு எடுத்துடணும். நான் டைம் இல்லாதால எடுக்காமல் எடுத்துருக்குறேன். தோடு எடுத்துட்டு
நைட்டு தான் வைக்கணும். நான் வந்து கொஞ்சம் டைமிங் இல்லை, அதனால் அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன். இதையும் இதோட சேர்த்து அரைக்கணும். அரைக்கிறத விட எனக்கு அரைக்க தெரியாது, அதனால நான் வந்து குத்தி தான் எடுப்பேன். இதோடையும் மிங்கிள் பண்ணிடணும். பூண்டு, அந்த துத்தி இலை, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நான் எவ்வளோ காசு கொடுத்து அழிஞ்சு எங்கேயோ குழந்தைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன். பட் ஆனால் இந்த வைத்தியத்தை நான் என் குழந்தைங்களுக்கு காலில் வந்து அதில் கொண்டா இதெல்லாம் பண்ணோம். ரெண்டாவது சுண்ணாம்பு வைக்கணும். நம்ம முதல்ல வந்து இலையும் பூண்டும் வச்சு நசுக்கிருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல தான்ப்பா மருந்துலாம் அரைப்போம், கழுவிப்போம். சுண்ணாம்பு, மஞ்சள், இது அப்படியே ரெட் கலரா மாறிடும். நல்ல வாசனை வருதுப்பா. இது இங்கதான் அரைச்சி என் பிள்ளைங்களுக்குலாம் நான் வச்சேன். இது ரெண்டாவது வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து அப்பெல்லாம் எச்சு துப்பி செய்வாங்க. இப்பதான் கொரோனா அது இதுன்னு இதை மாதிரி தண்ணி ஊற்றிலாம் செய்ய மாட்டாங்க. உண்மையாவே எச்சு தான் துப்புவாங்க. எச்சில் அவ்வளோ வந்து மகத்துவம் இருக்கும், மருத்துவ குணம் இருக்குன்றாங்க. ஆனால் நான் எச்சு தான் துப்புனேன். இதுல வந்து தண்ணி தான். எங்க அம்மாலாம் வந்து எங்க தாத்தா அந்த காலத்துல எல்லாம் எச்சு துப்பி தான் இருப்பாங்களா நிஜமாவே. இங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஆயிடும். அந்த துப்பியில பாருங்க ரெட் கலர். இன்னும் நல்லா அரைக்கணும், எனக்கு அரைக்க தெரியல. இதை நல்லா உருண்டையாக்கி இப்ப கையில படுவோமோ இப்ப இல்லை, நான் இதை வந்து போடணுன்றதுக்காக நாள்பட்ட படுவோம். அதுல வந்து காயம் வந்து சீடு வந்து போகாம அந்த கப்பலை உடையாம இருக்கிறதுல அது மேல வச்சு இதை வந்து ஒரு துணியால கட்டி விட்டுருவாங்க, வெள்ளை துணியில. அது மறுநாள் பார்த்தா அந்த சீடை பூரா சப்பி எடுத்துட்டு காயம் வந்து உடஞ்சி நல்லா சீக்கிரம் ஆறிடும். அதே மாதிரி இதை வந்து காலில் இந்த மாதிரி வெடிப்பு வந்து பத்தையா இருந்தது என் குழந்தைங்க. அதுக்கெல்லாம் இப்படிதான் போடணும். இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருந்தது. நான் இப்போ என் காலில் எதுவும் இல்லை, என் குழந்தைங்களுக்குலாம் இருந்தது. நான் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் என் குழந்தைங்களுக்கு சரியே ஆகலை. இந்த மாதிரி போட்டு நான் வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து இதெல்லாம் அப்படி அப்படியே தோல் வந்து கழிஞ்சிடுது. நான் ஆனால் அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன், அதை போட்டு தான் நான் இதை போடுவேன். அந்த அளவுக்கு இந்த இது வந்து அவ்வளோ இது. இதில் என்னன்னாக்கா துத்திக்கீரை, பூண்டு, மஞ்சள், சுண்ணாம்பு, இது மூணுமே. இது அவ்வளோ பெரிய இது. இதை வந்து காயத்துக்கு வைக்கலாம். இந்த மாதிரி வந்து காலில் வந்து பட்டையாக தோல் முடிச்சுட்டு வருது பாருங்க, அதுக்கு வந்து போட்டால் சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி என்னன்னாக்கா இதனுடைய இலையை வந்து ஒரு வானலில், ஒரு இரும்பு வானலில் வந்து என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா குளிர்ச்சி இல்லைங்களா, விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த விளக்கெண்ணெயில் இந்த இலையை அலசி கொஞ்சம் போட்டு அதிலே போட்டு வதக்கணும். கேஸில் சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதை ஒரு காட்டன் துணியில் வச்சு மூலமோ பௌத்திரமோ இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக மூட்டையெல்லாம் கட்டி நம்ம அது மேலே வந்து உட்காந்துக்கணும். ஒரு ஆசனம் வாங்கி இருக்கிற இடத்துல வச்சு உட்காந்துக்கிட்டாக்கா மூலம் வந்து அந்த அளவுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி வயிற்று புண்ணுக்கு ஒரு கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, ஒரு தக்காளி, கடலைப்பருப்பு, தேங்காய் பூ எல்லாமே போட்டு நம்ம வந்து இதில் வந்து சமைச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து இதை வந்து ஒரு கஷாயமாகவும் குடிக்கலாம். கஷாயம் எடுத்துனாக்கா வயிற்றுல புண்ணு இருக்குது, இல்லை மோஷன் போகிற இடம் ஒரே எரிச்சலாக இருக்குது, அது சரியாக ஆகலைன்னாக்கா இதை வந்து கஷாயமாக எப்படின்னா பூண்டு, சீரகம், அதில் அந்த இலையை போட்டு கொதிக்க வச்சு அதில் மிளகு 2 மிளகு போட்டு அதை நல்லா கடைஞ்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாறை எடுத்து குடிச்சோம்னாக்கா அது வந்து அந்த வயிற்று புண்ணு, வயிற்று புண்ணு, ஆசன வாயில் எரிச்சலை வந்து கண்ட்ரோல் பண்ணி. கண்டிப்பாக இதை நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நடைமுறையில் என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டனார் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி நான் கண்ணால் பார்த்த விஷயங்களை தான் நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் சளி இருக்கிறவங்களுக்கு அந்த வந்து கஷாயம் போட்டு குடிச்சாக்கா உடனே சளி கட்டேன். ஏன்னா அது குளிர்ச்சியும் கூட, குளிர்ச்சி தரதுனால தான் இது வந்து அந்த பௌத்திர மூலத்தெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. சூடுனால வர ஒரு ப்ராப்ளம் தானே அது. அதனால வந்து இதை வந்து சளி இருக்கிறவங்க, சைனஸ் இருக்கிறவங்க ஆனால் அதிகம் பயன்படுத்தக்கூடாது. அது கொஞ்சம் வெயில் நேரத்தில்
அந்த கஷாயமாக குடிக்கிறது வந்து வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும், எதுவும் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றுல குடிச்சாக்கா மோஷன் போகிற இடத்துல இருக்கிற எரிச்சல் கட்டாயம் வந்து சரியாகலாம். ஓகேப்பா, மீண்டும் ஒரு நல்ல ஒரு மூலிகையோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பாய். உங்களிடத்தில் இது விடைபெறுவது உங்கள் கார்த்திக் மதி. பாய்.